கிறிஸ்து மிக அன்பாக அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம வந்து எலிஷாஸ் மிரக்கல் அந்த ஒரு தலைப்பில் நம்ம படிச்சுன்னு இருந்தோம். அதில் போன கிளாஸில் வந்து 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 11 வசனம் மட்டும் நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன படித்தோம் அப்படின்னு பார்க்கும்போது, இங்கே எலிஷா மூலியமாக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பப்படுறாரு. அவர் ஏன் அனுப்பப்படுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, யெகூ அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை அபிஷேகம் பண்ணுறதுக்காக யெகூன்ற ஒருத்தரை அபிஷேகம் பண்ணுறதுக்காக அவர் அனுப்பப்படுறாரு. அவர் அபிஷேகம் பண்ணும்போது சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தவர் அனுப்புகிறாரு. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ணோம், இந்த ஒரு ப்ராஃபிட் அங்கே ஃபாலோ பண்ணோம், அதை நம்ம பார்த்தோம். அப்போது எலிஷா சொன்ன மாதிரியே அந்த ஒரு ப்ராஃபிட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ராமோத் கிலியாத்கிட்ட அவர் அங்கே வராரு. வந்து ஒரு குரூப் ஆஃப் கமாண்டர்ஸ் அங்கே இருக்கிறாங்க. அந்த கமாண்டர்ஸில் சொல்கிறாரு, உங்களுக்கு ஒரு செய்தி இருக்குது, உங்களுக்கு ஒரு செய்தி சொல்ல நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, யெகூ கேட்குறாரு, யார்கிட்ட இவ்வளோ கமாண்டர்ஸ் இருக்கிறாங்க, யார்கிட்ட நீங்கள் இந்த செய்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது, கமாண்டர் உங்கள்கிட்ட நான் என்ன பண்ண போகிறேன், இந்த ஒரு செய்தியை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தனியாக கூப்பிட்டுன்னு போயிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் அபிஷேகம் பண்ணிடுறாரு. இதில் ஒரு பாயிண்ட் நம்ம ஆக்சுவலி படிக்கலை, அது நம்ம படிக்காமல் விட்டோம். என்ன பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஏன் இந்த ஒரு அனாயிண்டிங், இன்னும் அந்த அபிஷேகம் வந்து ஏன் எலிஷா பண்ணல, இந்த ஒரு பாயிண்ட் நமக்கு படிக்கலை. ஏன் இந்த இந்த தீர்க்கதரிசி அமைச்சாரு, அதை படித்தோம். அந்த தீர்க்கதரிசியுடைய அந்த கேரக்டர்லாம் நம்ம படிச்சிருக்கிறோம். ஒரு கேள்வி, ஏன் இது எலிஷா பண்ணல, இந்த அனாயிண்டிங்கை எலிஷா பண்ணல? இந்த ஒரு அபிஷேகத்தை எலிஷாவே பண்ணியிருக்கலாம்ல. எலிஷா ஏன் ஒரு தீர்க்கதரிசிலேருந்து ஒரு ஆளை ஏன் அவர் அனுப்பணும், அந்த ஆளை ஏன் அனுப்பணும்? அது வந்து எலிஷாவே என்ன பண்ணியிருக்கலாம், இதை எலிஷாவை போய் அனாயிண்டிங் பண்ணியிருக்கலாம்ல. ஏன் எலிஷா இந்த அனாயிண்டிங் பண்ணல? ஏன் பண்ணல? எதுனா சொல்லுங்களேன், பரவாயில்ல, ஏன் பண்ணல அப்படின்ட்டு. தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தம் எலிஷா பண்ணக்கூடாதுன்ட்டா பாருங்க. ஏன் எலிஷா பண்ணல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு ஒரு வசனம் இருக்குது, அதை படிக்கலாம் பாருங்க. 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனாலும் சீரியாவின் ராஜாவாகிய ஆசகேலோட பண்ணின யுத்தத்திலே சீரியர் தன்னை வெட்டின காயங்களை இஸ்ரேலிய ஆற்றிக்கொள்ளுகிறதற்கு ராஜாவாகிய யோராம் திரும்பி போயிருந்தார். இப்போ இந்த காலகட்டத்தில் சிரியாவுடைய ராஜா யாருனாக்கா, அந்த ஆசேல் தான் சிரியாவுடைய ராஜா. அதே காலகட்டத்தில் இந்த ஒரு இஸ்ரேலுக்கு ராஜா யாருனாக்கா, யோராம் தான் இந்த இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருக்கிறாரு. அப்போ இந்த ஆசேலுக்கும் யோராமுக்கும் அடி ஒரு யுத்தம் நடக்குது. அந்த யுத்தம் நடக்கும்போது இந்த ஆசேலால் என்ன பண்ணுறாரு, யோராமு காயப்பட்டு அந்த காயத்தை ஆற்றி கொள்றதுக்காக அவர் என்ன பண்ணுறாரு, அவர் ஜெஸ்ரீல் இருக்கிறாரு. ஜெஸ்ரீல் அவர் காயத்தை அவர் ஆட்டி கொண்டு இருக்கிறாரு. யோராம் திரும்பி போயிருந்தான். யெகூ என்பவன், இது உங்களுக்கு சம்மதியாய் இருந்தால் இஸ்ரேலின் இதை அறிவிக்கிறதற்கு ஒருவரும் பட்டணத்திலிருந்து திருப்பி போகும்படி விடாதிருங்கள் என்றான். என்ன சொல்றாருங்களா, இப்ப யெகூ சொல்றாரு, உங்களுக்கு இது சம்மதமா இருந்தாக்கா, இல்ல எப்படி சொல்றாருனாக்கா, இஃப் இட் பி யுவர் மைண்ட்ஸ் அப்படின்னா, நீங்க வந்து இப்போ என்ன அவங்க மனசுல என்ன இருக்கணும், இல்லை என்ன சம்மதிக்கணும், அவங்க எல்லாருமே அந்த எல்லா கமாண்டர்ஸு என்னத்தை சம்மதிக்கணும், இவரு ராஜான்ற ஒரு சம்மதம் எல்லாரும் கொடுக்கணும். அப்போ நீங்க எல்லாருமே நான் ராஜான்னு சம்மதம் நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா, நீங்க என்ன பண்ணக்கூடாது, ஒரு ஆள் கூட ஜெஸ்ரீலுக்கு என்ன பண்ணக்கூடாது, நீங்க போயிட்டு ஜெஸ்ரீலுக்கு போயிட்டு இதை நீங்க சொல்லக்கூடாது. எது இந்த மாதிரி யெகூவை வந்து ஒரு தீர்க்கதரிசி வந்து இஸ்ரேல் மேல ராஜாவா ஆகும்படிக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்ற விஷயம் யாருக்கு போகக்கூடாது, யோராமுக்கு போகக்கூடாது. அப்போ நீங்க வந்து நான் ராஜா, என்னை வந்து ராஜாவை நீங்க ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, இதை நீங்க வந்து இஸ்ரேலுக்கு நீங்க சொல்லாதே இருங்கனாக்கா, இஸ்ரேல் இருக்கிறது யாரு, யோராமே. அப்ப என்ன ஆகக்கூடாது, இந்த நியூஸ் யோராமுக்கு தெரியக்கூடாது.
இப்போ யோராமுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இந்த இந்த ஒரு தாட் இங்க இருக்கும்போது, இப்போ இந்த தாட் எலிஷா கூட தெரியாதா? இப்போ வந்து இவர் அபிஷேகம் பண்றது யாரு? யெகூ அபிஷேகம் பண்றது வந்து யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற தாட் எலிஷா கூட தெரியாதான்னு கேட்கிறேன். பாரு, அவருக்கு கண்டிப்பா என்ன ஆகணும்? ஏன்னா ஆல்ரெடி ஒரு கிங் இருக்கும்போது ஒரு கிங்க தேவனாடிய அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு. இப்போ இந்த கிங்க அபிஷேகம் பண்ணும்போது இந்த கிங் மூலியமா என்ன பண்ண போறாரு? இப்போ அகாபுடைய வம்சத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போறாரு. அப்புறம் இந்த யெகூவை வச்சு தான் அகாபுடைய வம்சத்துக்கு நியாய தீர்ப்பு செய்ய போறாரு. அப்போ அகாபுல வம்சத்துல இருக்கிறவர் தான் இந்த யோராம். அப்ப இவர் இருக்கும்போது ஒருத்தர் அபிஷேகம் பண்ணிட்டா சும்மா இருப்பாரா? அப்ப என்ன ஆகக்கூடாது? இவருக்கு இந்த விஷயமே தெரியக்கூடாது. இப்போ இந்த விஷயம் இவருக்கு தெரியக்கூடாது அப்படின்னு இருக்கும்போது, இப்ப நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. எலிஷா வந்தாரு, ராமத் கிலியாதுக்கு எலிஷா வந்திருந்தாருனாக்கா என்ன இருந்திருக்கும்? ஒரு அந்த அந்த ப்ராஃபிட் வரல, எலிஷா வந்த டைரக்டா எலிஷா வந்திருக்கிறாரு, அப்படி என்ன இருக்குன்னு கேட்கிறேன். ராமத் கிலியாதுக்கு எலிஷா வந்திருக்கிறாரு அப்படின்ற ஒரு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகாதா? நம்ம அங்க படிச்சோம்ல, இவரு ஃபர்ஸ்ட் நம்ம படிச்சிருக்கல, அந்த ஆசல் போய் அந்த உடம்பு சரியில்லைன்னு போய் கேட்கும்போது என்ன சொல்றாரு? எலிஷா இந்த நகரத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்புறம் என்ன ஆகும்? எலிஷா எங்கன்னா ஒரு இடத்துக்கு போனார் அப்படின்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா எலிஷா அங்க வந்திருக்கிறான்ற நியூஸ் என்ன ஆகும்? அது கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ எலிஷா வந்து ராமோத் கிலியாதுக்கு வந்திருக்கிறாரு. அந்த ராமோத் கிலியாதுக்குள்ள இருக்கிற நிறைய கமாண்டர்ஸ் அங்க இருந்திருக்கிறாங்க. அந்த கமாண்டர்ஸ் இப்போ ஒரு மீட் பண்ணிருக்கிறாருன்ற விஷயம் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்கா வெளியே லீக் ஆயிடும். அப்ப வெளியே லீக் ஆகும்போது என்ன விஷயம், என்ன ராஜாக்கு என்ன தோணும்? ஏன் எலிஷா ராமோத் கிலியாதுக்கு வரணும்? என்ன மெசேஜ் இருக்குது? அப்போ ஏதோ ஒரு மெசேஜ் அங்க இருக்குதுன்ற டவுட் என்ன ஆயிடும்? ஆட்டோமேட்டிக்காவே அது வந்துடும். அப்பனா ஏன் எலிஷா போல அப்படின்னாக்கா, எலிஷா போனாக்கா இந்த ஒரு பிளான் என்ன ஆயிடும்? யெகூவை அபிஷேகம் பண்ற இந்த ஒரு பிளானுக்கு அது வந்து பரவிடும். அந்த பிளான் வந்து வெளியே ஃபுல்லாவே லீக் அவுட் ஆயிடும். அப்ப என்ன பண்ணக்கூடாது? அந்த பிளான் எங்கேயுமே தெரியக்கூடாது. அந்த பிளான் எப்போ தெரியும் அப்படின்னாக்கா, இந்த ஆகாப் வம்சத்துல இருக்கிற இந்த யோராம இவர் வந்து நியாய தீர்ப்பு செஞ்சதுக்கு அப்புறமா, இல்லைன்னா எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறமா அப்ப தெரிஞ்சா பரவாயில்ல. அது மட்டும் என்ன ஆகக்கூடாது? இது ஒரு ரகசியமா இருக்கணுன்றதுக்காகத்தான் அங்க எலிஷா டைரக்டா போகாம ஒரு ப்ராஃபிட் என்ன பண்றாரு? அவர் அங்க அனுப்புறது நம்ம படிச்சோம். போன கிளாஸ்ல இது நம்ம படிச்சோம். ஆயிடுச்சுங்களா? இப்ப நம்ம 12ஆம் வசனம் வாசிக்கலாம் பாருங்க. அதற்கு அவர்கள், அது பொய், அதை எங்களுக்கு சொல்லும் என்றார். பாருங்க, இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அப்பொழுது அவர்கள் அது பொய் அப்படின்னாங்களா? அது பொய். எது பொய்? தீர்க்கதரிசி சொன்னது பொய்யா? அப்படி சொன்னாங்களா? ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி என்ன சொல்லிட்டாங்கன்னா, தீர்க்கதரிசி பைத்தியம்ட்டாங்க. ஆல்ரெடி அவன் ஒரு பைத்தியம் அப்படி சொல்லிட்டாங்க. இப்போ அது பொய் அப்படின்னு எதை சொன்னாங்க? அது பொய், அது வந்து உண்மை இல்லை அப்படின்னு சொன்னாங்களே, எதை சொன்னாங்க? பாருங்க, இப்போ யெகூ வெளியே வந்தாரா? வெளியே வந்து என்ன சொன்னாரு? அவங்களே சொல்லிட்டாங்க, அந்த பைத்தியக்காரன் எதுக்கு இங்க வந்தான்னு கேட்டாங்கல்ல. அப்ப யெகூ என்ன சொன்னார் அவங்கள்ட்ட வந்துட்டு? இல்ல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு? பேபிள்டு, சும்மா ஏதோ உளறிட்டு போனாரு. அவர் ஒரு என்னங்களா, ஏதோ ஒரு உளறல அவரு உளறிட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு யெகூ அங்க சொல்லும் போது, இப்ப அவங்க என்ன சொல்றாங்க? யெகூ, நீ சொல்றது என்னது? நீ சொல்றது பொய். அப்புறம் அதுல என்ன இல்ல? அதுல உண்மை இல்ல, நீ பொய் சொல்ற. ஏன் இந்த தாட் எப்படி அவங்களுக்கு வந்திருக்கும்? இந்த ஒரு எண்ணம் அங்க இருக்கிற இந்த கமாண்டர்ஸ்க்கு எப்படி வந்திருக்கும்? இந்த மாதிரி ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறாரு, யெகூவை தனியா கூட்டிட்டு போய் பேசி இருக்கிறாரு. தனியா கூட்டிட்டு போய் பேசினதுக்கு அப்புறமா யெகூ வந்து இங்க சொல்றாரு, நம்மள்ட்ட பேசுறாரு. பேசும்போது அந்த தீர்க்கதரிசி வந்து உளறி இருக்கிறாரு அப்படின்னு யெகூ சொல்லும் போது, இவங்களுக்கு இது பொய் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்னு கேட்கிறேன். இல்ல, இது எப்படி பொய்ன்னு கண்டுபிடிச்சாங்க? இல்ல எப்படி சொல்ல முடியும் பொய் அப்படின்ட்டு? பாருங்க, இவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னாக்கா, தீர்க்கதரிசி வந்து பைத்தியக்காரன் தெரியும். இவங்க தாட்ல வந்தாங்க, யாரு தான்? ஒரு பைத்தியம், அவங்க எல்லாரும் பைத்தியம். ஆனா அவங்க பைத்தியம் அப்படின்னு அவங்க சொன்னா கூட அவங்க உள் மனசுல என்ன இருக்குது? இவங்க தேவனுடைய மனுஷர்கள், இவங்க ஒரு இடத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் இல்லாம இங்க ஒரு இடத்துக்கு வர மாட்டாங்கன்றது அவங்க உள் மனசுல ஆடி இருக்குது. அப்படின்னா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்னாக்கா கண்டிப்பா ஏதோ ஒரு உளறல் என்ன பண்ணிருக்க மாட்டாரு? அவரு உளறி இருக்க மாட்டாரு. ஏதோ ஒன்று என்ன பண்ணிருப்பாரு? அவர் உண்மையாவே ஏதோ ஒன்று அவர் சொல்லி இருப்பாரு. என்ன அவர் சொல்லி இருக்கிறாரோ அந்த சொல்லியிருக்கிற விஷயத்தை என்ன பண்றாரு? யெகூ
மறைக்கிறாருன்றது யாருக்கு தெரியுது? ஆல்ரெடி இந்த இந்த கமெண்டர்ஸ் எல்லாருக்குமே தெரியுது இவர் மறைக்கிறாரு. இப்ப இவர் ஏன் மறைக்கணும்? இவர் ஏன் அப்படி சொல்லணும்? ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும், பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன் நல்லா தெரியும். இப்போ இந்த மாதிரி பொலிட்டிக்கல் சிச்சுவேஷன்ல இவர் அங்க நடந்த உண்மையை அப்படியே எடுத்து சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா கண்டிப்பா என்ன ஆகலாம்? அந்த உண்மை அவருக்கே பாதிப்பு ஆகலாம். அப்படி யோசிக்கலாம் தானே? பாருங்க, எந்த மனுஷனா இருந்தாலும் சரி, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலையில தள்ளப்படும் போது அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி என்ன பண்ணுவான்? அவனுடைய பேச்சுகளே, அவனுடைய நடத்த, அவனுடைய யோசனை என்ன ஆகும்? சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தான் வரும். இங்க யாருமே தேவ பக்தர்கள் இல்லை தானே? அது தேவ பக்தர்கள் என்ன நிறைய இடத்துல அவங்களுக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலை என்ன பண்றாங்க? பேச்சுகளை மாத்திடுறாங்கல்ல. அவ்வளோ தேவனை நம்பி இருக்கிற ஜனங்களை என்ன பண்றாங்க? சில நேரத்துல பயந்து பேச்சை மாத்துறாங்கல்ல. தெரியல, உதாரணம் நமக்கு தெரியல. இந்த இடத்துல நீங்க படிச்சீங்கன்னா எலியாவை எடுத்துக்கலாம், எலியா எடுத்துக்கலாம். அப்படி நீங்க புதிய ஏற்பாடுல வந்தீங்கன்னாக்கா யார் எடுத்துக்கலாம்? பேதுரு எடுத்துக்கலாம். என்ன பண்றாங்க? சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க. அப்போ எவ்வளவு கூட யார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஒரு சந்தர்ப்பம் சூழ்நிலை வரும்போது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அந்த ஹேண்டில் பண்ணும்போது என்ன பண்றாரு? அந்த வார்த்தைகளோட எடுத்து பேசுறாரு. பேசுறது என்னங்களா? ஆக்சுவலி அது உண்மை இல்லாது, அது பேசுறது பொய். அப்போ என்ன ஆயிடுச்சுங்க ஜனங்க? ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் கண்டிப்பா ஏதோ ஒரு மெசேஜோட தான் வந்திருப்பாரு. ஆனா அவர் உளறாரு அப்படின்னு சொல்லும் போது அது ஒரு பொய். அதான் சொல்ல மாட்டாங்க. இப்ப மறுபடியும் படிங்க அந்த வசனத்தை. அதற்கு அவர்கள் அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். பாருங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, அது போய் நீங்க என்ன பண்ணுங்க? உண்மை என்னன்ட்டு, உண்மை என்னன்னு எங்களுக்கு என்ன பண்ணுங்க? நீங்க சொல்லுங்க. ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 112 அதிகாரம் 7 வசனம். சங்கீதம் 112 அதிகாரம் 7 வசனம். துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான், அவன் இருதயம் கர்த்தரை நம்பி திடனாயிருக்கும். இதை நீ ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணாலும் தான், இந்த வருஷம் ஜஸ்ட் ரிவர்ஸ் பண்ணும். இது ஏன் இங்க கோட் பண்ண அப்படின்னாக்கா, பாருங்க இப்போ இவங்களுக்கு ஏன் அவ்வளோ கியூரியஸ்? இந்த கமாண்டர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னாருன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசரம் என்ன? ஏன் அவ்வளோ கியூரியஸா இருக்கிறாங்க? ஏன் நீ அது இப்போ சொல்லு, நீ உண்மையை சொல்லுன்னு ஏன் சொல்றாங்க? இது சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? ஏன் அவங்களுக்கு இது தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா ஒரு தீர்க்கதரிசி வந்திருக்கிறார்ல. அப்பனா ஒரு தீர்க்கதரிசி வரும்போது கண்டிப்பா ஏதோ ஒன்று சொல்லியிருப்பார்ல. அப்போ இப்போ இங்க எல்லாருமே உண்மையாகவே தேவனை நம்பி இருந்தாக்கா எந்த தீர்க்கதரிசி வந்தாலும் ஏதாவது பயம் வருமா? இப்ப அந்த வருஷம் மாடி படிங்களா? இப்போ துர்ச்செய்தியை கேட்கிறதினால் பயப்படான். இப்போ ஒரு தீர்க்கதரிசி வராருன்னு வச்சுக்கலாம். வராரு, அந்த தீர்க்கதரிசி ஒரு துர்ச்செய்தியை கொண்டு வராரு. இப்போ இவங்க எதுக்கு கியூரியஸா கேட்கறாங்க? இதை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்படின்னா இவங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு துர்ச்செய்தி வந்திருக்குது. துர்ச்செய்தியை தீர்க்கதரிசி எவுக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. ஆனா எவு நம்மள்ட்ட மறைக்கிறாரு. இப்போ ஏன் இவங்க துர்ச்செய்தி தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இவங்களுக்கு யாருக்கு என்ன இல்லை? உண்மையாகவே ஒரு துர்ச்செய்தி வந்தாலும் தேவனை நம்புறவங்க யாரும் என்ன பண்ண மாட்டாங்க? பயப்படணும். அவங்க எதுக்கு பயப்படணும்? என்ன மாதிரி ஒரு ஈவில் நியூஸ் வந்தாலும் தேவனை நம்புறவங்க எதை பயப்படணுமா? தேவன் நம்புறவங்க யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அப்போ இவங்க ஏன் பயப்படுறாங்க அப்படின்னாக்கா, இவங்க யாரும் என்ன பண்ணல, அதை படிச்சவங்க யாரும் தேவனை நம்பினவங்க அல்ல. இவங்க எல்லாம் இஸ்ரேல் ஜனங்க தான். யெகோவா தேவன் தான் அவங்களுடைய தேவன். ஆனாலும் இவங்க யாரும் என்ன இல்லைங்களா, யாருக்குமே தேவன் மேல ட்ரஸ்ட் இல்லை, தேவனை நம்புறவங்க இல்லை. அப்ப என்ன ஆட்டோமேட்டிக்கா ஆகும்? ஒரு துர்ச்செய்தி வரும்போது பயம் வரும். தேவனை நம்புறவங்களுக்கு பயம் இல்லை. எந்த துர்ச்செய்தியும் எந்த ஒரு பயத்தை அவங்களுக்கு கொடுக்கறது இல்லை. அப்ப இவருக்கு என்ன எல்லாருக்குமே ஏன் தெரிஞ்சுக்கணும்னு ஆசை அப்படின்னாக்கா, ஏதோ ஒரு துர்ச்செய்தியை அந்த ஒரு தீர்க்கதரிசி கொண்டு சொல்லியிருக்கிறாரு. அந்த துர்ச்செய்தியை எவு நமக்கு சொல்லாம மறைக்கிறாரு. எவு நம்மகிட்ட பொய் சொல்றாரு. அப்ப என்ன கேட்கறாங்க அப்படின்னாக்கா, என்ன பண்றாங்க பாருங்க. இப்ப சொல்றாங்க, படிங்க இப்போ. அதற்கு அவர்கள் அது போய் அதை எங்களுக்கு சொல்லும் என்றார்கள். அது போய் என்ன சொல்றாங்க? உண்மை சொல். உண்மை என்னவது நீங்க சொல்லுங்க. நீ சொன்னது பொய். எவ்வளவு நீ சொன்னது பொய். அப்ப என்ன சொல்லு? உண்மை என்னவது என்ன பண்ணி நீ உண்மையை நீ சொல்லு. அடுத்தது, அப்பொழுது அவன், நான் உன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று
இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் என்றான். பாருங்க என்ன சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, இப்போ உண்மை சொல்லிடுறாரு. என்ன உண்மை அப்படின்னாக்கா, பாருங்க சொல்றாரு. பாருங்க என்ன என்ன அப்படின்னா, அந்த கேள்விக்கு ஆன்சர் கொடுக்கும்போது சொல்றாரு, கர்த்தர் என்னை இஸ்ரேல் மேல என்னங்களா அது வார்த்தை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஆ, அபிஷேகம் பண்ணினேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று இன்ன பிரகாரமாக என்னிடத்தில் சொன்னான் பாருங்க, அப்ப என்ன என்றான். சொல்லிட்டாரு அப்படின்னாக்கா, இந்த யெகூ வந்து இஸ்ரேல் மேல ராஜபாரம் பண்ணும்படிக்கு அபிஷேகம் கர்த்தர் அமைச்சிருக்கிறார். அப்படின்னா எப்படி எப்படி சொல்றாருனாக்கா, யெகூ இஸ்ரேலுக்கு ராஜாவா இருக்கிறது ஒரு தெய்வீகமான ஒரு அரேஞ்ச்மெண்ட், டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அப்படின்னா இது யாரும் மனிதன் என்ன பண்ணல, இது மனிதனுடைய எண்ணத்திலிருந்து வரல. இது ஏன் அவர் அங்க சொல்லணும், இது ஏன் அவர் அங்க சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அங்க இருக்கிற ஜனங்களும் என்ன பண்ண, இப்ப இவருடைய லீடர்ஷிப் என்ன பண்ணி அங்க இருக்கிற ஜனம் கூட இவர் ஏன் கர்த்தர் உரைக்கிறார் சொல்லணும். கர்த்தர் உரைக்கிறார் என்ன அப்படின்னாக்கா, இஸ்ரேல் மேல என்ன ராஜாவா அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு ஏன் அங்க சொல்லணும். சொல்லும்போது ஏன் கர்த்தருடைய பேர் எடுத்துட்டு வரணும். எனக்கு கர்த்தருடைய பேர் தந்தது என்ன ஆகுதுங்களா, இது தெய்வீக டிவைன் அரேஞ்ச்மெண்ட். அப்பனா யெகூவே தேவனை இஸ்ரேல் மேல ராஜாவா இருக்கும்படி அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு என்ன பண்றாரு, அங்க இருக்கிற கமாண்டர்ஸ்க்கு இவரு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாரு. அப்பனா இது எதுவுமே சுயமாய் நான் யோசிச்சு பண்ணதல்ல, இல்ல எந்த மனிதனுடைய யோசனையில் இது வந்ததல்ல. தேவனுடைய தெய்வீக திட்டத்தின் பிரகாரம் தேவன் ஏற்பாடு பண்ணியிருக்கிற ஒரு அமைப்பு. என்னங்களா, நான் இஸ்ரேலை ராஜாவா இருக்கணும், இஸ்ரேல் மேல நானே ஆளுகை செய்யணும். பாருங்க இப்படி சொன்னார் இல்ல, அந்த தீர்க்கதரிசி என்ன சொன்னார் பாருங்க, 6ஆம் வசனம், 6 படிக்கணும். 6 அதுலயே 6. அவன் எழுந்து அறை வீட்டிற்குள் பிரவேசித்தான். அவன் அந்த ஸ்தலத்தை அவன் தைலத்தை அவன் தலையின் மேல் வார்த்து அவனை நோக்கி, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன்னை கர்த்தருடைய ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினேன். ஒரு வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு ப்ராஃபெட் சொல்லும் போது, நீ உன்னை கர்த்தருடைய ஜனமா இருக்கிற இஸ்ரேல் மேல என்ன பண்ணிருக்கிறாரு, ராஜாவாக பாருங்க. என்ன ஒரு தாட் நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, தேவனுக்கு இப்ப கூட இந்த ஜனம் யார்தான், தேவனுடைய ஜனம். அதான் என்ன பாருங்க சொல்லிட்டாரு, தேவனுடைய ஜனமா இருக்கிற இஸ்ரேல், லார்ட்ஸ் பீப்பிள். இப்ப இதுல என்ன ஒரு பாயிண்ட் கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஜனங்க மாறலாம், ஜனங்க மறக்கலாம், கரெக்டு, ஜனங்க மாறிடலாம், ஜனங்க மறக்கலாம். ஆனா தேவன் எப்படி, இந்த ஜனங்கள் இப்ப சரி, தேவனுடைய ஜனம், இவர்கள் என்னுடைய ஜனம், இல்லைன்னா தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்ற ஒரு தகுதி இந்த ஜனத்துக்கு இருக்குதா, இந்த ஜனத்துக்கு இந்த காலகட்டத்தில் இருக்குதா. என்ன ஆயிடுச்சு, அந்த தகுதியே இல்லாத இருக்கிற ஜனங்களோ தேவனுடைய ஜனம் நீங்க சொல்லவே முடியாது, அந்த விதமான தகுதியும் இல்லை. ஏன்னா இவங்க பண்றதெல்லாம் என்னதான், தேவனுடைய உடன்படிக்கைக்கு விரோதமாகத்தான் இந்த ஜனங்க முழுசா நடந்திருக்கிறாங்க. அப்படி நடந்திருக்கிற ஜனத்தை தேவன் என் ஜனம் சொல்லவே கூடாது ஆக்சுவலி. ஏன்னா அந்த சொல்ற தகுதி என்ன இல்லை எங்ககிட்ட, அந்த சொல்ற தகுதிக்குள்ள இல்ல. ஆனா தேவன் என்ன பண்றாரு, நீங்களை சொல்லும் போதே தேவனுடைய ஜனமா இருக்கிற இஸ்ரேலு, அப்ப நான் தேவனுக்கு இன்னும் இந்த ஜனம் யார்தான், என் ஜனம். அப்ப தேவன் என்ன பண்றது இல்ல, நம்ம மறக்கலாம், மறந்துடலாம். ஆனா தேவன் என்ன பண்றது இல்ல, தேவன் மறக்கிறதும் இல்ல. தேவன் எப்பவுமே மறக்கிறதுல ஒண்ணு. ஆனா அப்புறம் எவ்வளவு ரிமெம்பரன்ஸ் பாருங்க இருக்கு. அப்புறம் தேவன் எப்பயுமே தேவனுடைய உடன்படிக்கையை தேவன் மறக்கிறது இல்ல. ஜனங்கள் மாறினாலும் தேவன் மாறுறது இல்ல. ஜனங்கள் மதிக்கலன்னா கூட தேவன் என்ன பண்றது, அத தேவனுடைய உடன்படிக்கைக்கு தேவன் மதிப்பார். என்ன தெரியுமா, நம்ம என்ன தெரியுமா புரிஞ்சுக்கணும் இதுல, யார் எப்படின்னா இருக்கட்டும், நான் யாரு அப்படின்றது என்ன ஆகணும். அப்பனா இன்னொருத்தருடைய கிரியைகள்னாலும் இன்னொருத்தருடைய பேச்சுகள்னாலும் நான் யாருன்ற மாற்றம் என்ன ஆகக்கூடாது. இப்போ ஒருத்தர் என்ன மாற்றம் என்ன பண்ணக்கூடாது, புரியுது, அந்த அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது இல்ல. இப்போ யாரோ ஒருத்தருடைய பேச்சு, யாரோ ஒருத்தருடைய கிரியை என்ன ஆகக்கூடாது, என்ன அது தேவனுடைய ஸ்டாண்டர்ட் அல்ல. அது தேவனை மறந்தாலும் தேவன் மறக்கிறது இல்ல. தேவன் என்ன மாதிரி ஒரு தேவன் அப்படின்னாக்கா, எரேமியா வசனம் பேசுவார் அவரை பத்தி. வசனம் வாசிங்க, எரேமியா 31ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். எரேமியா 31ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால்,
மேலே இருக்கிற வானங்கள் அளக்கப்படவும் பாருங்க என்ன கேட்கிறாருனாக்கா, கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், மேலே இருக்கிற வானம் அளக்கப்படவும், கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்கள் ஆ. ஆராயப்படவும் பாருங்க கீழே இருக்கிற பூமியின் அஸ்திவாரங்கள் ஆராயப்படவும். இது பாசிபிளா? இது பாசிபிளா? முடியுமா இது? அப்ப என்ன சொல்றேன்னா, ஆகாயத்தை அளக்க முடியுமா? பூமியில இருக்கிற அஸ்திவாரங்களை யாருன்னா சர்ச் அவுட் பண்ணி அந்த அஸ்திவாரம் என்னன்னு சொல்ல முடியுமா? அப்ப என்ன சொல்றாரு? இது இம்பாசிபிள், இது முடியாத ஒரு காரியம். அடுத்தது படிங்க. கூடுமானால் ஆ, நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றின் நிமித்தமும் வெறுத்து விடுவேன் என்று பாருங்க என்ன கர்த்தர் சொல்றாருங்களா? சொல்லுகிறார். அப்பனா இது பாசிபிள் அப்படின்னாக்கா, இது பாசிபிள். எது இது பாசிபிள், இதெல்லாம் முடியும் அப்படின்னாக்கா எது முடியும்? இது கூட முடியும். எது? இஸ்ரவேல் ஜனத்தை அவங்க செய்திருக்கிற எல்லாத்தையுமே நான் பார்க்கும்போது நான் என்ன பண்ணிடலாம்? நான் அவங்களை வெறுத்துடணும். அவங்க பண்றதெல்லாம் நான் பார்க்கும்போது அவங்களை நான் வெறுத்துடணும். அப்போ இது அளவு முடியுமானா முடியாது. அப்ப நான் தேவன் வெறுப்பாரா? புரியுதுல்ல? அப்ப இது இம்பாசிபிள். தேவன் அப்படி செய்யறது இல்லை. அப்ப நான் ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க, என்ன மாதிரி ஒரு உண்மை உள்ள தேவன் அவருடைய உடன்படிக்கை ஒரு டைம் சொல்லிட்டார் அப்படின்னாக்கா, அந்த உடன்படிக்கைக்கு ஜனங்க என்ன ஆகுறது இல்லை, ஜனங்க என்ன ரியாக்ட் பண்ணாலும் சரி, எப்படி நடந்துக்கினாலும் சரி, அந்த ரியாக்ஷன் அந்த ஆக்ட் தேவன் என்ன பண்றதில்ல ஒரு டைம் கூட அது மாத்துறதே இல்லை. அதே போலதான் தேவனுடைய ஜனங்கள் எப்பயுமே யார் என்ன செய்தாலும் என்ன பண்ணக்கூடாது, நீங்க யாருன்றது மாறக்கூடாது. நீங்க யாரு? நம்ம என்ன திடீர்னு கோவப்பட்டுக்குவோம். இன்னொருத்தர் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா நம்ம கேரக்டர் என்ன ஆயிடுது? நம்ம கேரக்டர் என்ன பண்ணிக்கிறோம்? நம்ம மாத்திக்கிறோம். கோவமா இருப்போம். எப்படிங்க முகத்துல அந்த புன்னகையே இருக்காது, எரிச்சலோடு இருப்போம். காரணம் என்ன? இதுக்கெல்லாம் காரணம் என்ன? நான் காரணமா? இல்ல யாரோ ஒருத்தர் என்ன பண்ணிட்டாங்க, ஏதோ ஒண்ணு எனக்கு பண்ணிட்டாங்க. அப்பனா இன்னொருத்துடைய ஆக்டிவிட்டி, இன்னொருத்துடைய கிரியைகள்ல தான் என்னுடைய கேரக்டர் பேஸா இருக்குது. அப்ப அவர் கரெக்டா இருந்தாக்கா நான் கரெக்டா இருப்பேன், அவர் சரியில்லைனாக்கா. புரியுதுல? அப்ப இது என்ன இல்லை, இது வந்து சஸ்டெயின் பண்ற கேரக்டர் இல்லை. இது எப்போ என்ன ஆகலாம், மாறலாம். அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் நாம் வந்திருக்கும் போது ஆப்போசிட்ல இருக்கிறவங்க என்னென்ன பண்ணிட்டோம், நம்ம எப்படி இருக்கணும்? தேவனை போல. அது எதுவுமே நம்மளை மாற்றவே கூடாது. ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எரிச்சல் என்ன பண்றா, அவர் எரிச்சல் நம்ம எரிவோம். இங்க அவர் எரிச்சல் அவருது, நம்ம மேல போட்டு வர நம்ம இந்த பக்கம் அதுக்கு நம்ம எரிய ஆரம்பிப்போம். அப்படியே ஒன்றும் பண்ணக்கூடாது. யார் எதுனா பண்ணிக்கிட்டோம், நான் யாருன்னு என்ன ஆகணும்? நான் யாரு? நான் எவ்வளோ தேவனுக்குள்ள வாழ்றேன், எவ்வளோ தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய ஞானங்கள் எனக்குள்ள இருக்குது. அந்த தேவனுடைய வசனங்கள் தேவனுடைய ஞானங்கள் என்னுடைய குணத்தை எப்படி சஸ்டெயின் பண்ணணும், அந்த கேரக்டர் எப்படி நம்ம என்ன பண்ணணும், ஒரு கன்சிஸ்டன்ட் எப்படி அந்த கேரக்டர் கொண்டு போகணும், அப்படி நம்ம யோசிக்கணுமே தவிர ஒருத்தருடைய ஆக்ஷனுக்கு ரியாக்ஷன் என்ன பண்ணணும், நம்ம ரியாக்ட் ஆகவே கூடாது. அப்ப தேவன் என்ன பண்றதுல அந்த மாதிரி அந்த எந்த இதுவும் ரியாக்ட் ஆகுறது இல்லை. அவர் என்ன சொல்லிட்டாரோ அதை அப்படியே ஸ்டாண்ட் ஆவார். நீங்க பண்ணுங்க, நீங்க பண்ணாம போங்க, அவர் மாறுறது இல்லை. அந்த மாதிரி ஒரு தேவன். அதனால தான் இங்கே இந்த ஜனங்கள் இவ்வளோ அயோக்கியமாய் நடந்து கூட அந்த அயோக்கியமாய் நடந்திருக்க ஜனத்தை பார்த்து தேவன் சொல்றாரு தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? யெகூ கிட்ட. இப்ப நீங்க ஜஸ்ட் அந்த தாட்டிங்க நீங்க போட்டு பாருங்க. இப்ப நம்மள தேவன் என்னன்னு சொல்றாரு? தேவனுடைய ஜனம். ஆனா நீங்க ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. நீ காலையில எல்லாம் வாழ்ந்தோமா? காலையில இவ்வளவு நீங்க வாழ்ந்தீங்களா? இப்ப இந்த வாழ்ந்த வாழ்க்கையில தேவன் நம்மளை தேவனுடைய ஜனம் சொல்ற ஏதாவது ஒரு தகுதி நமக்குள்ள இருந்துச்சா? ஏதாவது தகுதி, ஏதோ ஒரு யோக்கியம் நமக்குள்ள இருந்துச்சா? என்ன வந்து தேவனுடைய ஜனம் அப்படின்னு சொல்லிட்டாரு. நீங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, தேவனுடைய ஜனம் என்ன புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, அதே ஒரு மிஸ்கன்செப்ஷன். நம்ம வந்து பாவம் செய்யக்கூடாது, பொய் பேசக்கூடாது, இதெல்லாம் பண்ணலன்னா நான் தேவனுடைய ஜனம் நினைக்கிறாங்க. இல்லைங்க, அதே தப்பு புரிந்து கொள்ளுதல். அந்த அண்டர்ஸ்டாண்டிங்க தப்பு. பாவம் செய்யாம இருக்கிறது எல்லாமே தேவனுடைய ஜனம் அல்ல. தேவனுடைய ஜனம் என்னங்களா? என்ன படிச்சோம்? கான்சிக்ரேட்டட் தானே. கான்சிக்ரேஷன் என்ன? ஃபர்ஸ்ட் கான்சிக்ரேஷன்னா பாவத்தை செய்யாம இருக்கிறதா கான்சிக்ரேஷன்? இல்ல, எனக்கு ஆதாம்குள்ள நான் வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் ஆதாம்குள்ள வாழாமல், அப்ப நான் அது எனக்காக நான் வாழாமல் அந்த ஆதாம்குள்ள வாழ்ற வாழ்க்கையோட ரைட் என்ன பண்றேன், நான் தேவனுக்கு சமர்ப்பணம் பண்ணதுதான் கான்சிக்ரேஷன். அப்ப நான் ஆதாம்குள்ள வாழ்ற வாழ்க்கையை எவ்வளவு நான் தேவனுக்குள்ள வாழ்றேன்னு யோசிச்சு பாருங்க. இப்ப நான் கேட்க என்ன சொல்லுங்க, ஆமா நாங்கெல்லாம் தேவனுக்கு என்ன பண்ணோம், இன்னைக்கு நாங்களாம் தேவன் நல்லா தான் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்லி அப்படி யோசிப்பேன்ல. இப்படி யோசிச்சு பாருங்க, என்னது ஆதாம்குள்ள நான் என்ன வாழ்க்கை வாழ வேண்டியதா இருந்துச்சோ அந்த ஆதாம்குள்ள இருக்கிற வாழ்க்கையை நான் வெறுத்து அதை விட்டுட்டு அந்த நேரத்தை அந்த வாழ்க்கையை நான் தேவனுக்குள்ள வாழ்ந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாருங்க. இப்போ
எவ்வளவு பேர் பண்ணோம்? காலையில எவ்வளவு பேர் பண்ணோம்? அப்ப என்ன ஆயிடுது? நம்மள தேவனுடைய ஜனம்னு சொல்றதுக்கு நாம் தகுதி உள்ளவர்கள் அப்படின்னாக்கா நாம் தகுதி உள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் தேவன் நம்மள எப்படிதான் சொல்றாரு? நம்ம தேவனுடைய ஜனம் தான் நம்மள கூட சொல்றாரு. அப்பனா தேவன் அவர் செய்திருக்கிற அந்த உடன்படிக்கைக்கு அவ்வளோ உண்மையா இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நம்மள தேவனுடைய ஜனம்னு நம்மள அவர் கன்சிடர் பண்றாரு. ஆக்சுவலா இந்த ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் பாருங்க, இவர் இப்போ ஆன்சர் பண்றாரு. யாரு? யெகோவா அவங்களுக்கு ஆன்சர் பண்றாரு. இந்த ஆன்சர்ல என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, டிவைன் அரேஞ்ச்மெண்ட், தெய்வீகமான ஒரு பிளானை இவர் அக்செப்ட் பண்ணிட்டாருல. இப்போ சொல்றாருல, இஸ்ரேல் மேல ராஜாவா இருக்கும்படி தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, he accepted divine arrangement. தேவன் இவரை ராஜாவா நியமித்ததை அவர் ஏற்றுக்கொண்டாரு, அக்னாலேஜ் பண்ணிட்டாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணிட்டாருங்களா? அக்னாலேஜ் பண்ணது மாத்திரம் அல்லாமல் அந்த எதுக்காக தேவன் இவரை தெரிந்து கொண்டாரோ அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை என்ன பண்ண போறாரு? இப்போ இவர் நிறைவேற்ற போறாரு. அது நிறைவேற்ற போறதுனால தான் சொல்லிட்டாரு, இந்த இப்ப நடந்த விஷயத்தை என்ன பண்ணாதீங்க. இந்த நடந்த விஷயம் என்ன பண்ணாதீங்க, நீங்க யோராம் கிட்ட போயிட்டு நீங்க போய் சொல்லாதீங்க. சொன்னா என்ன இப்போ சொன்னா அவர் உஷாராடுவார்ல. இப்போ அப்ப என்ன பண்ண நோக்கத்தை? அப்பனா தேவன் எந்த நோக்கத்துக்காக இவர் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாரோ அந்த அபிஷேகம் பண்ணியிருக்கிற அந்த நோக்கத்தை இவர் என்ன பண்றாரு? அக்செப்ட் பண்ணிட்டாரு. இப்ப மறுபடியும் சொல்றது என்ன பண்றாரு? இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாபில் அப்படின்னாரு, செகண்ட் டைம் என்ன பண்றாரு? இப்போ அந்த உண்மையை சொல்லிடுறாரு. அப்பனா தேவன் எந்த நோக்கத்துக்காக இவரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ அந்த தெரிந்து கொண்ட நோக்கத்தை இப்ப என்ன பண்றாரு? உண்மையா அவரு அப்பனா உண்மை பேசுறாரு. அப்பனா இன்னொன்னு என்ன கத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, எப்பயுமே தேவனுடைய ஜனங்கள் அப்படின்னு வரும்போது கம்யூனிகேட் பண்ணும்போது கம்யூனிகேஷன் அப்படின்றது சத்தியம் மாத்திரம் இல்ல. நீங்க சத்தியம் சொல்லும் போது தான் உண்மையா பேசணும் அப்படின்னு இல்லை. எல்லா டைம் அப்படிதான் பேசணும். எந்த சந்தர்ப்பத்திலையும் நம்முடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னாக்கா உண்மை உள்ளவதா இருக்கணும், ட்ரூத்ஃபுல்லா இருக்கணும், உண்மையா இருக்கணும். அது அப்ப நான் சத்தியம் மட்டும் தான் உண்மையா பேசணும். அப்புறம் என்னங்களா? அப்புறம் பரவாயில்லையா, போய் பேசிக்கிறா பரவாயில்லையா? அப்படியெல்லாம் இல்லை, எப்பயும் தான் பேசணும். தேவனுடைய ஜனம் வந்ததுக்கு அப்புறமா எப்பயுமே என்னங்களா? அதுதான் அந்த ஒரு இது அமைச்ச பாருங்க. நான் அதெல்லாம் கொஞ்சம் படிங்க. அது அந்த ஒரு இப்போ ரீசெண்ட் அமைச்ச பாருங்க. நான் அது எவ்வளவு தாட்ஸ் இருக்கு பாருங்க அதுக்குள்ள. என்ன அப்படின்னாக்கா, ஒரு கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்றது நாட் ஒன்லி வேர்டு, வெறும் வார்த்தை இல்ல. என்னது கூடவே உண்மையும் கிரியவும் ஒத்து போகணும், ஒன்னா போகணும். ரெண்டுமே வேற. இதுக்கு இது அக்ரி ஆகல, என்ன இல்ல. அது ஒரு உண்மையான ஜனங்களே இல்ல. அப்ப நான் வசனத்துக்கு ஏற்ற மாதிரி வாழ்க்கை இருக்கணும், வாழ்க்கைக்கு ஏற்ற மாதிரி வசனம் இருக்கணும். அப்பதான் என்னங்களா அது ஒத்து போகும், இல்ல என்ன இல்ல. அப்ப நான் எப்பயுமே நம்முடைய கம்யூனிகேஷன் எப்படி இருக்கணும்னு பாத்தீங்கன்னாக்கா, சத்தியம் பேசுற நேரத்துல மாத்திரமல்ல, எல்லா நேரத்திலும் உண்மை பேசுறதுக்கு முயற்சி பண்ணணும். சத்தியம் மட்டும் கரெக்டா பேசிட்டு அப்புறம் உலகம் எல்லாம் வரும் போய் பேசினா என்ன ஆகுது? அதெல்லாம் நம்ம பேசுற உண்மைக்கும் நம்ம நடத்தைக்கும் என்ன இல்லை, கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லை. அதான் என்னங்களா அதுல அந்த 3 லைன் இருந்துச்சு. ஸ்டடி என்ன ஒரு பாயிண்ட் இருந்துச்சு அதுல, ஸ்டடி, பிராக்டிஸ், டீச்சா, அப்படியே 3 பாயிண்ட் இருந்துச்சு. சரி, வசனம் வாசிக்கலாம் பாருங்க, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பாருங்க, பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானதுங்களாம். இது என்ன? சத்தியம் பேசும்போதா நீங்க சும்மா கூட என்ன பண்ணக்கூடாது, சும்மா தமாஸ் கூட பொய் சொல்லக்கூடாது. ஏன்னா பொய் உதடு என்னங்களா? தேவனுக்கு அருவருப்பானது. அடுத்தது பாருங்க, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். பாருங்க, உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். அப்படின்னா யார் ஒருவர் உண்மையா நடக்கிறாரோ அவர் மேல தேவனுக்கு பிரியமா இருக்கும். அப்படின்னா எங்க பேசலாம், என்ன பேசணும், நம்ம மேல தப்பா வட்டு இருக்கோம். கொஞ்சம் பேர் என்ன ஆயிடுறாங்க தெரியுங்களா? ரொம்ப ரொம்ப உஷாரா இருப்பாங்க. எங்கன்னா அவங்க மேல பழி வந்துருதுனாக்கா என்ன பண்ணுவாங்க, அங்கே மாத்தி உண்மை பேச மாட்டாங்க, மாத்தி பேசிடுவாங்க. ஏன் அப்படின்னாக்கா என்ன ஆகக்கூடாது, நம்ம பேர் இங்க கெடக்கூடாது, நம்ம பேர் கெட்டுடக்கூடாது. நம்ம பேர் அவங்க நம்மள நம்மள நல்ல விதமா பார்க்கணும், நம்மள நல்லா ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அதான் என்ன பண்ணக்கூடாது, அங்க உண்மை போயிட்டு நம்ம உண்மை சொல்லக்கூடாதுன்னு வாங்க. கரெக்டு தான், நீங்க கரெக்டு தான். ஆனா இது யாருக்கிட்ட மறைச்சிங்க? நீங்க
நீங்க இங்க நல்ல பேர் வாங்குறதுக்கு இதை மறைச்சிட்டு இங்க பொய்யே சொல்லிட்டு, ஆனா நீங்க சொன்ன பொய் யாருக்கு அகேன்ஸ்ட் ஆயிடுச்சு? அப்ப என்ன யோசிக்கணும்? நான் உண்மை பேசுறதுனால இந்த ஜனங்கள் என்ன வெறுத்தாலும் என்ன யோசிக்கணும்? அப்படித்தானே ஒரு ஆவிக்குரிய ஒருத்தருக்குள்ள தேவனுடைய ஆவி வேலை செஞ்சிச்சுனாக்கா அவர் என்ன யோசிப்பாரு? நான் ஒரு இடத்துல உண்மை பேசணும்னாக்கா உண்மை நான் பேசுறேன். அந்த உண்மை பேசுறதுனால என் பேருக்கு கெட்ட பேர் இருந்தாலும் சரி, நான் பாதிக்கப்பட்டாலும் சரி, நான் என்ன பண்ண மாட்டாங்க? ஒரு தவறை நாங்க சொல்ல மாட்டேன். அப்ப என்ன பேசுறாங்க எல்லா இடத்துலயுமே? ஏன் உண்மை பேசணும். அப்ப நான் உண்மை பேசுறவங்க ஒருவேளை அந்த ஜனத்தை நம்மளுக்கு பிடிக்காம ஆயிடலாம், அந்த ஜனங்கள் நம்மள்ட்ட பேசாம ஆயிடலாம். ஆனால் யாருக்கு டிலைட் அது? அது தேவனுக்கு டிலைட்டுங்களா? அப்ப என்ன யோசிக்கணும்? தேவனுக்கு எது மகிழ்ச்சி அப்படின்னு யோசிக்கணும். இவங்க கோச்சிப்பாங்க, அவங்க கோச்சிப்பாங்க, அவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க நினைப்பாங்க அப்படின்னா அப்புறம் பேசும்போது எல்லாமே வெறும் பொய்யாவே பேசுறது. அவங்களுக்கு காயமே ஆகக்கூடாது, அவங்களுக்கு வருத்தமே ஆகக்கூடாது. அப்படி பேச என்ன ஆயிடுங்களா? அதே தேவனுக்கு அருவருப்பு. இருக்கிறது உண்மையா பேசிடுங்க. பாதிப்பு ஆகுதோ ஆகுறது இல்லையோ அது தேவன் பார்த்துக்குவார். உண்மை நான் பேசின அவ்வளவுதான். அந்த பொய் நமக்கு வரவே கூடாது. இன்னொரு வசனம் வாசிங்க. எபேசியர் 4 அதிகாரம். எபேசியர் 4 அதிகாரம் 25 வசனம். எபேசியர் 4 அதிகாரம் 25 வசனம். அன்றியும் நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறபடியால், பாருங்க, நாம் ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறதுனால பொய்யை கலைத்து பொய்யே பேசாதீங்க. இங்க என்ன பண்ணாதீங்க? நாம் எல்லாம் ஒரு சரீரத்துடைய அவயங்கள். ஒரு சரீரத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்ம என்ன பேசக்கூடாது? இங்க என்ன சொல்றாங்களா? ஒரு அவையக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறதுனால பொய்யை கலைத்து பொய்யை தவிர்த்து அவனவன் பிறனுடனே மெய்யை பேச கடவன். பின்னாடி வந்து உண்மை பேசுவாங்க, முன்னாடி போய் பொய் பேசுவாங்க. என்ன ஆக்சுவலி பண்ணிருக்கணும்? பின்னாடி வந்து இப்ப நீங்க பின்னாடி பேசுற உண்மை ஏன் முன்னாடி பேசல? அப்ப இப்ப என்ன ஆயிடுறாங்க தெரியுங்களா? இந்த பின்னாடி உண்மை பேசிட்டு முன்னாடி பொய் பேசுறாங்க பாருங்க, இவங்கள நல்லவங்களாயிடுறாங்க. முன்னாடி உண்மை பேசுறாங்க பாருங்க, அவங்க கெட்டவங்களாயிடுறாங்க. புரியுதா? உண்மை என்னங்களா? நாம் ஒரு சரீரத்துடைய அவயங்கள். முன்னாடி பொய்னா முன்னாடி போய், உண்மைனா உண்மை முன்னாடி சொல்லிடணும், அவ்வளவுதான். அந்த உண்மையை ஒரு முன்னாடி சொல்லலையா என்ன பண்ணக்கூடாது? எங்கேயும் சொல்லக்கூடாது. உங்களால முடிஞ்சா முன்னாடி சொல்லுங்க. உங்களால முன்னாடி சொல்ல முடியலனாக்கா என்ன பண்ணாதீங்க, எங்கேயுமே போயிடுது, எங்கேயுமே போய் சொல்லக்கூடாது. அப்ப நீங்க முன்னாடி சொல்லாம பின்னாடி சொல்றது என்ன காரணம்? புரியுதுல்ல? அப்ப என்னங்களா? நாம் அவயங்கள் இருக்கிறதுனால பொய் சொல்லக்கூடாது, ஒருத்தர் உண்மை பேச கத்துக்கணும். அப்ப இங்க என்ன பண்ணிட்டாரு யோபு? ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல அப்படியே சும்மா சமாளிக்க பார்த்தாரு. அவங்க ஃபோர்ஸ் பண்ணி கேட்கும்போது, அவர் உண்மை பேசும்போது, தேவனுடைய எல்லா ஜனங்கள் ஒரு நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கும் போது, அந்த நோக்கத்தில் இருக்க ஜனங்கள் பேசும்போது, வசனம் பேசினாலும் உண்மையா பேசணும், எந்த சகோதரர்கிட்ட பேசினாலும் உண்மையா பேசணும், உலகத்துல பேசினாலும் உண்மை பேசணும். ஒருவேளை பேசலையா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும்? முயற்சியாவது பண்ணணும். ஒருவேளை பொய் பேசினா என்ன தோணணும்? கில்ட்டி கான்சியஸ். ஆமா, நான் பொய் சொல்லிட்டேன், கில்ட்டி கான்சியஸ் வரணும். பொய் பேசிட்டு அந்த கில்ட்டி கான்சியஸ் வரலன்னா தெரிஞ்சுக்கோங்க, நமக்குள்ள என்ன இல்லை, தேவனுடைய ஆவி வேலை செய்யறது இல்ல. தேவனுடைய ஆவி வேலை செஞ்சாக்கா சின்ன தப்பு என்ன பண்ண நம்மள்ட்ட எடுத்து காட்டிடும். பரப்ப இது தப்பு தான். நம்ம எல்லாருமே தப்பு செய்யற ஜனங்கள் தான். ஆனா தப்புன்றது என்ன நமக்கு அட்லீஸ்ட் ஆமா இது தப்பு தான் அப்படின்ற சிந்தனை நமக்கு வந்துச்சுனாக்கா தேவனுடைய ஆவி நமக்குள்ள கரெக்டா வேலை செய்யுது. அப்ப எவ்வளோ செகண்ட் அட்டெம்ப்ட்ல என்ன பண்ணிட்டாரு? அவரு உண்மையை பேசிட்டாரு. அப்ப நம்முடைய கம்யூனிகேஷன் எப்பயுமே உண்மை உள்ளதா இருக்கணும். ஒரு பாயிண்ட். செகண்ட், நீங்க பாத்தீங்க அப்படின்னாக்கா, இவர் எந்த நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை இப்ப என்ன பண்ண போறாரு? இவர் கிங்னு அக்செப்ட் பண்ணும்போது அது கூட என்ன அக்செப்ட் பண்ணிட்டாரு? இவர் நான் ராஜன் அக்செப்ட் பண்ணிட்டாருல, அது கூட என்ன அக்செப்ட் பண்ணிட்டாரு? பாருங்க, இப்ப தேவன் என்ன இப்ப மேல படிச்சல 6 வசனம் படிச்சதுக்கு அப்புறமா 7 படிச்சோமா, 7ல இருந்து நம்ம படிக்கல, அப்படி ஸ்டாப் பண்ணிட்டல, அது வேண்டாம்னு சொல்லிட்டல. அப்பனா இவர் எதுக்கு தேவன் கிங் அப்பாயிண்ட் பண்ணாரு? இவர் ராஜவம்சமா? இவர் ராஜவம்சமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அங்க வந்து யோசாபாத்தோட மகன் போட்டிருக்கோம். யோசாபாத்தோட மகன் சொல்றதுனால அங்க ஒரு யோசாபாத்துக்கிறாரு. அவர் இல்ல, இவரு ஒரு காமனா இருக்கிற ஒரு யோசாபாத் ஆளு. அப்பனா ஒரு காமன் பர்சன் இவரு. அப்பனா இந்த ஒரு காமன் பர்சனை தேவன் இந்த இடத்துல அபிஷேகம் பண்றதுக்கு காரணம் என்ன? அது 7 படிச்சோம். என்ன பண்ணுவரு? ஆவுடைய வம்சத்துக்கு ஒரு நியாய தீர்ப்பு இவர் செய்யணும். அப்பனா தேவன் எந்த நோக்கத்துக்காக இவர் அழைக்கப்பட்டிருக்கிறாரோ அந்த நோக்கத்தை இவர் ஏற்றுக்கொள்ளும் போது
இவருடைய சித்தம் அங்க போகுது. தேவனுடைய சித்தம் என்ன ஆகுது? இப்போ வில் ஆஃப் ஜெஹூ போயிடுது. இப்ப இப்படி யோசிக்கலாம். அவர் சொன்னார்ல, உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னு சொல்லும் போது அவர் என்ன பண்ணிருப்பாரு? ஓ நான் ராஜாவா? டக்குனு மைண்ட்ல ஃபிளாஷ் ஆகும்ல, ஓ நான் ராஜாவா? அவன் டக்குனு நெக்ஸ்ட் ஃபிளாஷ் ஆகும், என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு ஃபிளாஷ் ஆகும் நெக்ஸ்ட். இப்போ என்ன சொல்றாரு? அந்த பிளான என்ன பண்ணாத, நீ அந்த மாதிரி பிளான நீ பண்ணாதப்பா. உன்னை எதுக்கு அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் அப்படின்னாக்கா தேவனுடைய பிளான் ஒன்று இருக்குது. அந்த பிளானை நிறைவேற்றுறதுக்காக உன்னை தேவன் அபிஷேகம் பண்ணியிருக்கிறதுனால நீ என்ன பண்ண, அந்த பிளானை நீ நிறைவேற்று. என்ன பிளானு? தேவனுடைய நியாய தீர்ப்பை வம்சத்து மேலே இவரு செலுத்தணும். இதான் அவருடைய வேலை. அப்போ எப்போ ஒரு நான் ராஜாவா அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன்னு அந்த கமாண்டர்ஸ் சொல்றாரோ அந்த வார்த்தைகள் என்ன தெரியுது அப்படின்னாக்கா, he is ready to deny his will. அவருடைய சித்தத்தை என்ன பண்றாரு? அவரு அந்த சித்தத்தை அவரு வெறுத்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற ஒரு எண்ணம் இருக்கிறதுனால தான் தேவன் என்னை ராஜாவாய் அபிஷேகம் பண்ணியிருக்கிறாருன்னு என்ன பண்றாங்க, கன்ஃபெஸ் பண்ண அவரு ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. வசனம் வாசிக்கலாம் பாருங்க. சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனம். சங்கீதம் 143 அதிகாரம் 10 வசனம். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன். உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. பாருங்க என்னங்களா, என்னன்னா teach me to do thy will for thou art my God. இப்போ இவருடைய தாட் என்னன்னாக்கா, இவர் வந்து அக்செப்ட் பண்ணிட்டாரு, அதை தேவனுடைய சித்தத்தை இவர் அக்செப்ட் பண்ணிட்டாரு. பண்ணிட்டு என்ன பண்றாரு? அப்படியே அவர் நிறைவேற்றி முடிக்கிறாரு. நிறைவேற்றி முடிக்கிறதுல சில பிழைகள் இருக்கலாம், சில தப்புகள் இருக்கலாம், அது நமக்கு முக்கியம் இல்லை. ஆனா என்ன பண்ணிட்டாரு? தேவனுடைய நோக்கத்தை இவரு நிறைவேற்றினால்தான் தேவனே சொல்லுவார் யெகூ கிட்ட. என்ன சொல்வாருங்களா? என்ன தேவன் என்ன சொல்லி இவரை பத்தி என்ன சொல்வாரு? ஒரு ஸ்டேட்மெண்ட் தராருல தேவன் இவரை பத்தி. என் இருதயத்துல நான் என்னெல்லாம் ஆவோடைய வம்சத்தை பத்தி நான் யோசிச்சேனோ அதெல்லாம் என்ன பண்ணேன் பாருங்க. இட் ப்ளீஸ்ட் மீ. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிச்சு யெகூ. என்னது? நீ ஆஹா வம்சத்துக்கு என்னெல்லாம் நீ பண்ணியோ அது எனக்கு ரொம்ப இஷ்டமாயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டாரு இவரு? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றிட்டாரு. இப்ப நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, நாமும் ஒரு நோக்கத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். நம்முடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எப்படி இந்த ஒரு ஆஹா வம்சத்தை அழிக்கிறது யெகூவுடைய சித்தமா இருக்குதோ அதே போல ஒரு ஆஹா வம்சம் இருக்குது. அது என்ன பண்ணோம்? அதை அழிக்கிறது தான் நம்முடைய சித்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். அந்த அந்த ஆஹாபுடைய அந்த வம்சத்தை அழிக்கிறது தான் நம்முடைய சித்தம். என்னங்களா ஆஹாபுடைய வம்சம்? நமக்கு வந்து நம்ம எதிரி வந்து நம்ம மாம்சம், எதிரி வந்து அப்படின்னு நினைக்காதீங்க. இதெல்லாமே ஒருத்தருடைய செயல்பாடுகள். சரீரம் தானா போய் பாவம் பண்ணா, நீங்க சரீரத்தை அப்படியே விட்டீங்கன்னா இப்ப அப்படியே போய் பாவம் பண்ணா, அதே இந்த பாவம் பண்றதுல பாருங்க, அது பண்றதுல பாவம். அப்ப நான் இந்த பாவம் செய்ய வைக்கிறது, இந்த பாவத்துடைய எண்ணம் எல்லாம் யாரு பாருங்க? எல்லாமே என்னங்களா? ஆகாயத்தின் அதிபதிகள். அப்பனா அந்த ஆகாயத்தின் அதிபதியோடைய அவர்களை தகர்க்கணும், அவர்கள் இல்லாம போகணும். இல்லைன்னா அவர்களுடைய வல்லமை நமக்குள்ள செயல்படுத்தக்கூடாது. அப்ப நம்முடைய சித்தம் என்ன? வில் ஆஃப் காட் என்ன? அவனுடைய எண்ணங்கள் நமக்குள்ள செயல்படுத்தக்கூடாது. அவன் நமக்குள்ள செயல்படுத்தாம இருந்தான் அப்படின்னாக்கா, இல்ல நம்ம அவனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழல அப்படின்னாக்கா, நம்ம என்ன பண்ணிட்டோம்? அவனை ஜெயிச்சிட்டோம். அப்படித்தானே வசனம் இருக்குது. கரெக்ட் தானே? அப்புறம் நம்ம அவனை ஜெயிக்கணும் இல்ல? அப்படின்னா ஜெயிக்கணும்னு அழைப்பு கொடுத்துருங்க. என்ன பண்ணிப்போம்? நம்ம ஜெயிக்கும் போது இந்த ஜெயிக்கிற ஆள் எப்படி ஜெயிக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க சொல்றாரு, டீச் மீ டு டூ தை வில். அப்படின்னா தேவனுடைய உங்க சித்தம் என்ன, அது என்ன பண்ண எனக்கு நீ கத்துக்கொடு. ஏன்னா நீ தான் என்னுடைய தேவன். உன்னுடைய ஆவி என்ன பண்ணிட்டோம்? உன்னை நல்லா என்ன பண்ணிட்டேன்? என்னை வழி நடத்திட்டோம். ஏன்னா நீ வழி நடத்தினாக்கா அது எப்படி இருக்கும்? என்னது? செம்மையாய். அப்படின்னா தேவனை நீ வழி நடத்தினால் அந்த ஒரு மார்க்கம் செம்மையான ஒரு மார்க்கமாய் இருக்கும். அப்படின்னா நாம் கூட இங்க இதே போல யுத்தம் செய்யறதுக்காக தான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம். அது மறந்துடாதீங்க. நம்ம யாருமே நமக்கிட்ட சண்டை போடுறது பெரிய விஷயம் இல்லை. அதுக்காக நம்ம இங்க வரல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்குள்ளவே எரிச்சல், போட்டி, பொறாமை அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாத்தானுடைய எண்ணங்கள் நமக்குள்ள செயல்படுத்தி இருக்கிறான். அவன் சக்சஸ் ஆகி இருக்கிறான். நம்மளால அவன் சக்சஸ் ஆகி இருக்கிறான். அப்ப என்ன பண்ண? அதெல்லாம் நம்ம போட்டு கிறிஸ்துடைய சிந்தைக்குள்ள யோசிக்கணும்.
ஒருத்தர் உங்களுக்கு என்னங்களா, ஒருத்தர் கெடுதலே பண்ணிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் மன்னிப்பு கேட்கலன்னு அப்படி நீங்களே என்ன பண்ணிடணும்? மன்னிச்சுட்டு நீங்க போயினே இருக்கணும். ஏன்? உங்களுடைய போட்டி யாருக்கிட்ட? உங்களுக்கு எதிரி யாரு? இங்க இருக்கிற சகோதரர்களா? இங்க இருக்கிற சகோதரிங்களா? இல்லைங்க, இவங்கெல்லாம் நமக்கு எதிரியே இல்ல. இது அப்ப என்ன யோசிக்கணும்? இங்க யாரும் இப்படி எதிரி பண்ணிக்காதீங்க. கொஞ்சம் அட்லீஸ்ட் சகோதரங்களை பார்த்தா என்ன பண்ணுங்க, கொஞ்சம் அன்போட. இவங்களாம் தேவனுடைய ஜனம். இங்க யாரும் சாதாரண ரோட்ல போற ஜனம் இல்லை. எங்க எல்லாருமே தேவனுடைய நோக்கத்துக்காக அழைக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள். பார்த்தா கொஞ்சம் அன்போடு பேசுங்க, பழகுங்க. புரியுதுல? அந்த அன்பு அட்லீஸ்ட் காட்டுங்க. இங்க ப்ரூவ் பண்ணுங்க, நாம் சாத்தானுடைய எண்ணங்களை நிறைவேற்ற வந்திருக்கிற ஜனம் அல்ல நாம அப்படின்னு நீங்க ப்ரூவ் பண்ணி காமிங்க. பேசுங்க. உங்களுக்கு ஒரு பகையாளியா இருக்கட்டும், என்ன பண்ண போய் அட்லீஸ்ட் அவங்கள்ட்ட போய் பேசுங்க. ஏன்? என்ன காமிக்கணுங்க? கிறிஸ்துடைய குணத்தை அங்க நீங்க காமிக்கணும். அப்ப காமிக்கும் என்ன ஆட்டோமேட்டிக்கா யாரு தவுக்குறது? எது என்ன இருக்கிறான் ஒரு நாள் அவன் நம்ம இப்படி எல்லாம் வாழும்போது அவனுக்கு அது அசிங்கமாயிடும். என்னன்னோ ட்ரை பண்ணுவான், அவன் சக்சஸ் ஆக முடியாது. அவன் என்ன பண்றான்? சும்மா தூண்டி விட்டா போதும், நம்ம என்ன ஆடுறோம்? அவன் சும்மா இப்படி கீ குத்தா போதும், நம்ம டப்பு டப்பு அப்படியே அந்த இது பேண்டர் இப்ப பொம்மை இப்படி கீ குத்தா என்ன பண்ணுது? அது ஒரு கீ தான், அது தப்பு தப்பு தப்புன்னு அடிக்கும் பாருங்க. அவன் சும்மா கீ குத்தா போதும், இருக்கிற எல்லாரும் வெறுத்துடுறான், எல்லாத்தையும் பகை பண்ணிக்கிறோம், எல்லாத்தையும் கோவம் வச்சுக்கிறோம், உள்ள ஃபுல்லா வெறுப்பு, யாரை பார்த்தாலும் மூஞ்சி சிரிக்கிறது கூட இல்லை. எல்லாம் எதுக்குங்க? எவ்வளவு நாள் இதெல்லாம் பண்ணுவான்? எவ்வளவு நாள் பண்ணுவீங்க இதெல்லாம்? எவ்வளவு நாள் பண்ணுவான்? எவ்வளவு நாள் நல்லா இருக்க முடியும் தானே? நாளைக்கே பெட்டில் போய் படுத்துற என்ன பண்ணுவான்? நாளைக்கு செத்துற என்ன பண்ணுவான்? இதெல்லாம் என்ன பண்ணணும்? இதெல்லாம் நம்ம யோசிச்சு வாழணும் இங்க. அப்ப நமக்கு என்ன இல்லைங்க, யாருமே எதிரி அல்ல. நாம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கும் போது நம்முடைய சித்தங்கள் எதுவும் இங்க செயல்படுத்தக்கூடாது. தேவனுடைய சித்தம் தான் இங்க நம்ம செயல்படுத்தணும். இயேசு படாத அவமானங்களா? இயேசு படாத அவருக்கு வராத பேச்சுங்களா? அவர் என்ன பண்ணார்? எல்லாத்தையுமே தாங்கினார் தானே அவரு. அப்பனா கண்டிப்பா அவர் அளவுக்கு நம்ம யாரும் வளர முடியாது. ஆனா பயிற்சி பெற்றால் அவன் என்ன அவருக்கு அதுதான் நீங்க வந்திருக்கிறோம். அவரை போல அவதான் நீங்க வந்திருக்கிறோம். வேற யாருக்குன்னா வேற ஏதாவது மாத்து கருத்து இருந்தா பரவாயில்லைங்க. அட்லீஸ்ட் யாருக்கெல்லாம் அவரை போல ஆகணும்னு எண்ணம் இருக்குதோ அவங்களுக்கு நான் சொல்றது புரியும். ஆயிச்சா? இன்னொரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். யோவான் 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். என் சிந்தையின்படி அல்ல, என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்யவே நான் வானத்தில் இருந்து இறங்கி வந்தேன். அவ்வளவுதாங்க. அவருடைய நோக்கமே என்ன அப்படின்னாக்கா, அவருடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ்றதுக்கு அவருங்க வரல. தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் நடக்கிறதுக்காகத்தான் வானத்திலிருந்தே இறங்கினார்களாம். இன்னொரு வசனோட வாசிங்க. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் காலம் வரைக்கும் மனுஷருடைய இச்சைகளின்படி பிழைக்காமல் தேவனுடைய சித்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாக பாவங்களை விட்டோய்ந்திருப்பான். பாருங்க, நான் அது இங்கிலீஷ்ல படிக்கிற பாருங்க. தட் he no longer should live in the rest of his time. அப்ப இப்ப நம்ம இவ்வளவு வாழ்ந்துட்டோமா? இவ்வளவு வாழ்ந்துட்டோம். இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, இன்னும் எனக்கு எவ்வளவு காலம் மிஞ்சி இருக்குது? ரெஸ்ட் ஆஃப் டைம் எவ்வளவு இருக்குது? அந்த மிஞ்சி இருக்கிற அந்த காலத்துல நீங்க என்ன பண்ணாதீங்க, நீங்க இனி உங்களுடைய மாம்சத்துடைய இச்சையின் பிரகாரம் நீங்க என்ன பண்ணாதீங்க. அப்ப நான் இவ்வளவு நம்ம வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆனா இனி என்ன பண்ணக்கூடாது? இனி எவ்வளவு காலம் மிச்சம் இருக்குதோ அந்த மிச்சம் இருக்கிற காலத்துல மாம்சத்தின் பிரகாரம் வாழாமல், மனுஷனுடைய இச்சையின் பிரகாரம் நீங்கள் வாழாமல் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் வாழ சொல்லிட்டாரு. அப்ப நாங்க வாழ்ந்தது விட்டுடுங்க. இனில அட்லீஸ்ட் என்ன பண்ணலாம்? ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். இனி நம்ம வாழ்றது என்ன இருக்கக்கூடாது? மாம்சத்துடைய இச்சையின் பிரகாரம் இருக்கக்கூடாது, தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் இருக்கட்டும். ஆயிடுச்சுங்களா? இது அந்த அந்த என்னங்களா யெகோவா அக்செப்ட் பண்ணதுனால அந்த அக்செப்டன்ஸ்ல அவருடைய வில்லு போயிட்டு தேவனுடைய வில்லை அவர் என்ன பண்ண போறாரு? செயல்படுத்த போறாரு. ஆயிடுச்சுங்களா? 13ஆம் வசனம் வாங்க. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் 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 வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். பாருங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னாக்கா, அப்பனா இந்த ஒரு டிவைன் அரேஞ்ச்மெண்ட்டை இந்த எல்லா கமாண்டர்ஸ் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அக்செப்ட் பண்ணதுனால தான் அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்தையும் வஸ்திரம் என்ன பண்ணிட்டாங்களா, இந்த மேல ஒரு அங்கி மாதிரி போட்டு இருப்பாங்க, அந்த வஸ்திரத்தை கழட்டி என்ன பண்ணிட்டாங்க, அவரு கீழே கீழே வச்சுட்டு என்ன பண்ணிட்டாங்க, எல்லாருமே எக்காலத்தை வச்சு. அப்ப இது என்ன 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 காமிக்கலாம் அப்படின்னாக்கா, இட்ஸ் a symbol ஆஃப் ரெஸ்பெக்ட் அண்ட் சப்மிஷன். அப்படின்னா யெகூ ராஜா அப்படின்றதுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க.
நெக்ஸ்ட் யெகூதா ராஜா அப்படின்றதுக்கு அவருக்கு கீழ்ப்படிதல் சப்மிஷன் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு சப்மிசிவ் கீழ்ப்படிதலுக்கு ரெடி, அவருக்கு கீழ்ப்படிறதுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்க. அப்போ வஸ்திரத்தை எப்படி ஏன் போடுறாங்க அப்படின்னு ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரம், மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7-8. மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 7, 8ஆம் 7, வசனம். 8 2 படிங்க. கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகள் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை ஏற்றினார்கள். ம். திரளான ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தார்கள். என்னங்களா என்ன மீனிங் என்னங்களா? ரெஸ்பெக்ட், சப்மிஷன், அவருக்கு ஒரு ஹானர். அப்பனா அவர் யாரு அப்படின்ற அக்செப்டன்ஸ் வந்துச்சு. அக்செப்டன்ஸ் என்ன பண்ணிட்டாங்க? அவருக்கு வந்து இவங்க கீழ்ப்படி ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப என்ன பண்ணாங்களா? வஸ்திரங்களை வந்து அவருக்கு எப்போ வஸ்திரங்களை கீழே போடுறாங்களோ, ஒருத்தர் முன்னாடி வஸ்திரத்தை கழட்டி கீழே போடுறாங்களோ, அது அவர் கொடுக்குற ஒரு ஹானர். அப்ப இங்க என்ன பண்ணாங்க? எல்லா கமாண்டர்ஸ் வந்து யெகூ வந்து ராஜாவை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவருக்கு வந்து அக்செப்ட் பண்ணது மாத்திரமல்ல, ஹானரு, அப்புறமா ரெஸ்பெக்ட், சப்மிஷன் எல்லாமே அங்க காமிச்சிட்டாங்க. அடுத்தது வாங்க அதே வசனத்தை. அப்பொழுது அவர்கள் தீவிரமாய் அவரவர் தங்கள் வஸ்திரத்தை படிகளின் உயரத்தில் ம். அவன் அவன் கீழே விரித்து எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானான் என்றார்கள். நெக்ஸ்ட் என்ன பண்றாங்கன்னாக்கா எக்காலம் ஊதுறாங்களாம். எக்காலம் ஊதி யெகூ ராஜாவானார் அப்படின்னு சொல்றாங்களாம். இப்போ இந்த எக்காலம் ஏன் ஊதணும்? இஸ்ரேல் வந்து இது ஒரு பிராக்டிஸ். இது சரி, எக்காலத்தை ஏன் அங்க ஊதணும்? அந்த ஊதுறதுனால இல்ல ஊதி இப்படி சொல்றதுனால என்ன தெரிவிக்கிறாங்க? அதான் எப்படி சொல்றேன்னா ஓப்பன் டிக்ளரேஷன். ஓப்பன் என்ன பண்றாங்க? இப்போ டிக்ளேர் பண்றாங்க. இந்த மாதிரி யெகூ யாராயிட்டாரு? யெகூதா ராஜான்றது ஓப்பன் டிக்ளரேஷன் என்ன பண்ணுங்களா இங்க அது காமிக்கிறதா இருக்கிறது. அப்ப நான் என்ன ஒரு தாட் இதுக்குள்ள நம்ம படிக்கலாம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னாக்கா, அப்படின்னா ஒரு தேசத்தின் மேல இல்லைன்னா இஸ்ரேல்னு எடுத்துக்கலாம், உலகம் எடுத்துக்கலாம், எந்த இந்த மொத்த உலகத்துல யாரு ஒரு ராஜாவாய் நியமிக்கப்பட்டாலும் அந்த நியமிக்கப்பட்ட ராஜா தேவனுடைய சித்தம் இல்லாமல் நியமிக்கப்படுறது இல்லை. தேவனுடைய சித்தத்தோட தான் அந்த ராஜாக்கள் நியமிக்கப்படுவாங்க. அப்படி நியமிக்கப்படும் போது நம்ம என்ன கத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னாக்கா, ஜஸ்ட் ஒபே. என்ன பண்ணணும்? தேவனால் ஒரு ராஜா நியமிக்கப்பட்டுட்டால் அந்த ராஜாக்கு என்ன பண்ணி ஆகணும்? நம்ம கீழ்ப்படிணும். வசனம் வாசிங்க. ரோமர் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 13ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவர்களுக்கு கீழ்ப்படிய கடவன். எந்த மனுஷனும் மேலான அதிகாரத்துக்கு கீழ்ப்படிய கடவன். ஏனென்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரமும் இல்லை. பாருங்க, தேவனால் அன்றி ஒரு அதிகாரமும் இல்லைங்களா? அப்படின்னா ஒரு அதிகாரி வராருன்னா யார் நியமிக்கிறது? அவரை தேவன். அத சொல்றாரு, தேவன் இல்லாம ஒரு அதிகாரி கூட இல்ல. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனாலே நியமிக்கப்பட்டிருக்கிறது. உண்டாயிருக்கிற அதிகாரங்கள் தேவனால் நியமிக்கப்பட்டிருக்குதுங்களா? அப்புறம் என்ன பண்ணணும்? ஒபே தி அத்தாரிட்டிஸ். ஒருத்தர் அத்தாரிட்டியா இருக்கிறாரா? இப்ப பாருங்க, கர்நாடகா கவர்மெண்டா, அந்த கவர்மெண்ட்ல தேவன் ஒரு அத்தாரிட்டி வச்சுட்டாரா? உங்களோட வேலை என்ன? அவருக்கு கீழ்ப்படிணும். அது நம்ம நல்லா தெரியல டிஃபரன்ஸ். கீழ்ப்படிணும் அப்படின்னு சொல்லும் போது தேவனுடைய சித்தத்தை செய்யறது பெருசா, மனுஷனுக்கு பிரியமா நடக்கிறது பெருசா? தேவன். அப்படின்னா எங்கெல்லாம் தேவனுடைய சித்தம் வருதோ அங்க வந்து தேவனுடைய சித்தம் தான் செய்யணும். அந்த சித்தம் செய்யும் போது நீங்கள் அவனுக்கு கீழ்ப்படியாமல் போனீங்க அப்படின்னாக்கா அதோடைய விளைவுகள் நீங்க சந்திக்கணும். அதோடைய விளைவுகள் நீங்க சந்திக்கும் போது நீங்க தேவனுடைய சித்தத்தை செய்றீங்க. ஆனா எங்கெல்லாம் தேவனுடைய சித்தம் இல்லையோ அங்க நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க அவனை கீழ்ப்படியலாம். அப்படின்னா நமக்கு மேல வைத்திருக்கிற அதிகாரத்துக்கு நாம் கீழ்ப்படியணும். அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய அழைப்புக்கு எந்த விதமான சம்பந்தம் இல்லை அப்படின்னாக்கா நம்ம கீழ்ப்படியணும். சம்பந்தம் இருந்துச்சுனாக்கா இப்ப பாருங்க, இப்ப நம்மளுக்கு சொல்றாங்களா, இது வந்து இந்தியா தேசம், நீங்க எல்லாம் இந்துல இருந்தா என்ன, நீங்க எல்லாருமே நீங்க கிறிஸ்தவங்கள நீங்க மாறினீங்க, இப்ப நீங்க எல்லாம் நீங்க எல்லாம் வாபஸ் இந்துவா வாங்க அப்படின்னாக்கா, அதிகாரி சொல்லிட்டாரு, அப்ப என்ன பண்ணலாம்? அதிகாரம் சொல்லிச்சு, பைபிள் சொல்லிச்சு, கீழ்ப்படிய சொல்லி அப்படின்னு எல்லாம் கன்வெர்ட் இல்லாமா? புரியுதுல்ல? தேவனுடைய சித்தம், நம்முடைய அழைப்பு என்ன,
அதுக்குள்ள தேவனுடைய சித்தம் என்ன, அது புரிந்து கொண்டு அந்த புரிந்து கொள்ளுதலோட அவனுக்கு என்ன பண்ணணும், நம்ம கீழ்ப்படியணும். அடுத்த வசனம் பாருங்க. 2 படி. 2ஆம் வசனம். ஆதலால் அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் பாருங்க, அதிகாரத்துக்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்திற்கு எதிர்த்து நிற்கிறான். தேவனுடைய நியமத்துக்கே எதிர்த்து நிக்கிறாங்களா அவன். ஒரு 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 அதிகாரியை எதிர்த்து நின்னாக்கா, இல்ல ஒரு அதிகாரத்தை எடுத்து நின்னாக்கா அவன் என்ன பண்றாங்களா, அவன் தேவனே எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினையை வருவித்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி எதிர்த்து நிக்கிறவங்க என்ன பண்றாங்களா, தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வரவைத்துக் கொள்கிறார்கள். அப்ப என்னங்களா, ஒரு அதிகாரி நியமிக்கப்பட்டாக்கா இங்க என்ன பண்ணாங்க எல்லாருமே, கீழ்ப்படி. பாருங்க துணியை கீழே போட்டு அக்செப்டன்ஸ் ரெஸ்பெக்ட் ஹானர் சப்மிஷன். நம்மளோட என்ன பண்ண அதே போல இப்படி நம்ம ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், ஆக்சுவலா அக்செப்டன்ஸ் எடுத்துக்கணும், கீழ்ப்படினோம் அவங்கள. அப்ப இது வந்து உலகம் ஆயிடுச்சு இல்ல. இதே மாதிரி சபைக்குள்ள என்ன இருக்குது, சபைக்குள்ள கூட இந்த மாதிரி அதிகாரிகள் இருக்கிறாங்களா, இந்த மாதிரி அதிகாரிகள் நியமிக்கப்படுறாங்களா? அந்த அதிகாரியை நியமிக்கிறது யாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த இந்த சபைக்குள்ள இருக்கிற கண்காணியர், ஒரு அதிகாரத்தில் இருக்கிறவரை நியமிக்கிறது யாரு, தேவன். பாருங்க, பரிசுத்த ஆவி நியமிச்சுங்களா. அப்பனா பரிசுத்த ஆவி நியமிக்கிறதுனா யார் நியமிக்கிறது, தேவன். அப்பனா தேவன் நியமிக்கிற உங்களை வழி நடத்துற அதிகாரிக்கு என்ன பண்ணுங்க, நீங்க அவங்களும் அத்தாரிட்டி தானே, அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, ஓபே. இதுக்கு எப்படி வரணும், திருப்பா இந்த கீழ்ப்படி எப்படி வரணும், சொல்றதெல்லாம் செய்யணுமா? அப்படி இல்ல, எது சொல்றது தேவனுடைய சித்தத்தின் பிரகாரம் ஒத்து போகுது அதை செய்யணும். எந்த மாதிரி சொல்றது வந்து தேவனுடைய சித்தத்துக்கு ஒத்து போகல என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம செய்யக்கூடாது. ஆனா என்ன இருக்குது, ஹானர் ரெஸ்பெக்ட் அக்செப்டன்ஸ் சப்மிஷன் எங்கேயுமே என்ன ஆகணும், இது தேவன் ஒருத்தர் ஒரு இடத்துல நியமிச்சிட்டார் அப்படின்னாக்கா அது என்ன இன்னைக்கு விட்டுட்டா, ரெஸ்பெக்ட் அக்செப்டன்ஸ் ஆனர் அங்க என்ன ஆட்டோமேட்டிக்காக வந்துடணும். அப்ப இந்த ஜனங்க என்ன பண்ணிட்டாங்க, யெகூ வந்து ராஜாவா இங்க அக்செப்ட் பண்ணிக்கினாங்க. இதோட என்ன ஆகுதுனாக்கா 13ஆம் வசனம் முடியுது. எனக்கு தெரிஞ்சு இதோட என்ன ஆகுதுனாக்கா இந்த சாப்டர்ல இருக்கிற எலிஷாவோட மிரக்கல் முடியுது. இது ஆனதுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒரே ஒரு மிரக்கல் தான் இருக்கிறது. அது வந்து 2 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரத்துல இது ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இதை முடிச்சிட்டோம். அடுத்து என்ன பண்ணலாம், நம்ம டைரக்டாவே அந்த ஒரு தாட்டுக்கு போயிடலாம், அந்த 13 சாப்டருக்கு நெக்ஸ்ட் டைம் போயிடலாம்.